Hi everyone, welcome to Easy English with Amika YouTube channel. Guys, நேற்று வீடியோ கொடுக்க முடியல, ரியலி சாரி. கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால தான் வந்துட்டு நான் கண்டென்ட்லாம் கூட எடுத்துட்டேன், பட் வீடியோ வந்து எடுக்க முடியல. ஸோ இன்னைக்கு எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா 45 days ஸ்டடி பிளான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 12 classes வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம டே 13ல் இருக்கோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்டிஎஸ் எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கான இங்கிலீஷ் கோர்ஸ் பேசிக்ஸ், எக்ஸாம் டாபிக்ஸ், டெஸ்ட் சீரிஸ், குவிஸஸ், வெக்கேப் ஃபைல்ஸ் ப்ளஸ் 45 கிராமர் ரூல்ஸோட அவைலபிளாக இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்த கோர்ஸ் தான் இந்த காம்போ கோர்ஸ். நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா உங்கள் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ரெண்டு இப்போ காம்போவில் ஜஸ்ட் 999 இருக்குது. நீங்கள் உள்ளே போனீங்கனாலே கூப்பன் கோடில் எதாவது அப்ளை பண்ண வேணாம், டேரெக்டாகவே இந்த ப்ரைஸில் தான் காட்டும். அதிலே நீங்கள் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். 1 year வேலிடிட்டிக்கு இருக்குது. ஓகேவா? அண்ட் ஆல்சோ பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா பேங்கிங் இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இதில் வந்துட்டு பேசிக்ஸ், ப்ரிலிம்ஸ் வீடியோ, மெயின்ஸ் வீடியோ, டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 1 year, இதுவும் 1 year வேலிடிட்டிக்கு இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ கொஷின் பாருங்கள். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இது எல்லா கொஷின்ஸுமே நான் லாஸ்ட் இயர் கேட்ட கொஷின்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ கொஷின் பாருங்கள். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் வந்து ஒரு பர்டிகுலர் வேர்ட்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணி டேஷ் பண்ணியோ ஹைலைட் பண்ணியோ கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்டு அது கரெக்டாக இருக்குதா இல்லையா, அங்கே என்ன வரும், சேஞ்ச் வருமா வராதா, அந்த சென்டென்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணுமா இல்லை இம்ப்ரூவ் பண்ண வேண்டாமா, இம்ப்ரூவ் பண்ண வேண்டாம் அப்படின்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அது என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், அது என்ன வேர்ட் வரணும் அப்படின்றத அதுக்கு ஈக்குவலண்டான ஆப்ஷனை நம்ம வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ கொஷின் பாருங்கள். First one, all in all, he had the more splendid collection of antique paintings ever. So இங்க எனக்கு ஹைலைட் பண்ணிருக்க வேர்ட் எது? more splendid. more splendid. இங்க பாருங்க, இது வந்து இந்த மாதிரி more, most இப்படிலாம் வந்ததுன்னா இது வந்து என்ன? adjective. adjectiveல வந்துட்டு இது வந்து எது? degrees of comparison. degrees of comparison உங்களுக்கு எதுல வேணாலும் கேட்கலாம். ஓகேவா? டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் வந்து உங்களுக்கு எதில் வேணாலும் கேட்கலாம். ஃபில் இந்த பிளாங்க்ஸில் கேட்கலாம், எரரில் கேட்கலாம். இந்த மாதிரி சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். லாஸ்ட் இயராக நிறைய கொஷின்ஸ் இதில் வந்து கேட்டிருக்காங்க. adjective டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் வந்து பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். பாசிட்டிவ் எங்கே யூஸ் பண்ணணும், கம்பேரிட்டிவ் எங்கே யூஸ் பண்ணணும், சூப்பர்லேட்டிவ் எங்கே யூஸ் பண்ணணும், இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். ஓகேவா? டெஃபினட்டாக ஒரு கொஷின், அதாவது இந்த adjective இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவுட் ஆஃப் 25ல் ஒரு கொஷின் வந்து இந்த கொஷின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த டாப்பிக்லேருந்து. உங்களுக்கு அது வந்து ஃபில் இந்த பிளாங்க்ல கூட கேட்கலாம், இல்லை எரர்ஸ் போட்டிங்கில் வந்துட்டு கேட்கலாம், இந்த மாதிரி சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லேயும் கேட்கலாம். ஓகேவா? எக்கச்சக்கமான கொஷின்ஸ் வந்து இந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள், இதில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்க வேர்ட் வந்து மோர் ஸ்ப்ளெண்டட். ஸோ மோர் ஸ்ப்ளெண்டட், இதுக்கு முன்னாடி என்ன வேர்டு இருக்குன்னு பாருங்கள். தன்னு ஒரு வேர்டு இருக்கு. ஸோ நம்ம த எங்கே யூஸ் பண்ணுவோம்? த வந்து ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ மோர் அப்படின்றது என்ன? மோர் அப்படின்றது நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? கம்பேரிட்டிவ். பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல். ஸோ இது மாதிரி கம்பேரிட்டிவ் டிகிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே த அப்படின்றது ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கான வேர்டு, மோருங்கிறது ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரிக்கான வேர்டு. ஸோ இதை நம்ம இது ரெண்டையும் கம்பைன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக கம்பைன் பண்ண முடியாது. இதில் என்ன இருக்குது? கண்டிப்பாக எரர் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ த வரும்போது இங்கே எந்த ஆட்ஜெக்டிவ் அது வந்து மீன் பண்ணுது? ஸ்ப்ளெண்டட். ஸ்ப்ளெண்டட் இதோட பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் என்ன வரும் பாருங்க. ஸ்ப்ளெண்டட், பாசிட்டிவ், more splendid, comparative, most splendid, superlative. ஓகேவா? ஸோ ஸ்ப்ளெண்டட், மோர் ஸ்ப்ளெண்டட், மோஸ்ட் ஸ்ப்ளெண்டட். இங்கே இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு தான் என்ன பண்ணணும்? த நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு என்ன வரணும்னா த யூஸ் பண்ணுவோம். இந்த பாசிட்டிவ் டிகிரிக்கு ஆஸ் அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ இங்கே தேர்ன் வந்திருக்கிறதுனால நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்? இந்த தி மோஸ்ட் ஸ்ப்ளெண்டட் இந்த வேர்ட் தான் வந்து கரெக்டான வேர்ட்.
ஸோ இங்கே வந்து மோர் ஸ்ப்ளெண்டிட் அப்படின்றது ராங். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்க, த மோஸ்ட் ஸ்ப்ளெண்டிட், தன்றது இங்கே வந்துருச்சு. ஸோ மோஸ்ட் ஸ்ப்ளெண்டிட் எங்கே இருக்குன்னு பாருங்க, மோஸ்ட் ஸ்ப்ளெண்டிட், ஸ்ப்ளெண்டிட், ஸ்ப்ளெண்டியஸ்ட், மோர் ஸ்ப்ளெண்டியர் இதுவும் இல்லை. ஸோ மோஸ்ட் ஸ்ப்ளெண்டிட் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், if you do not follow the rules, you will not be allowed to stay at this hostel. நீ வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா உன்னை வந்து இந்த ஹாஸ்டலை ஸ்டே பண்ண அலோவ் பண்ணப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, இஃப் யூ டூ நாட் ஃபாலோ த ரூல்ஸ், இதுதான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்கு, இட்ஸ் அ கண்டிஷனல்ஸ் இல்லையா? ஸோ இஃப் யூ டூ நாட், இங்கே ஹெல்பிங் verb என்ன இருக்குன்னு பாருங்க, டூ ஃபார்ம்ல இருக்கு. டூ ஃபார்ம் என்னென்ன வரும், டூ ஃபார்ம் வந்து டூ, டிட், டஸ், இது மூணுமே டூ ஃபார்ம் தான். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணும்போது மெயின் verb என்ன யூஸ் பண்ணணும், V1 தான் யூஸ் பண்ணணும். இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, followed அப்படின்னு, இது ஒரு V2 verb யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன வரும் பாருங்க, followed, following, follows. ஓகேவா? V1, V2, V3, V4 and V5. இந்த V1 அப்படின்றது follow தான், followed, V2, V3. ஸோ இப்போ இங்கே followed வரக்கூடாது, follow அது மட்டும்தான் வரணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இருக்குன்னு பாருங்க, if you should not follow the rules, இது கரெக்ட், ரோ சப்ஸ்டிடியூஷன் வராது, ஏன்னா இங்கே எரர் இருக்கு இல்லையா? ஸோ if you do not follow the rules, இங்கே if you do not, should இல்லை do வரணும். ஸோ this is also wrong. if you do not follow the rules, if you cannot be following, இதெல்லாம் இல்லை. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். if you do not follow the rules, you will not be allowed to stay at this hostel. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து லாஸ்ட் வீக் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஆஃப்டர் ஷி வில் கெட் ஹர் டிகிரி ஷி மூவ்டு டு ஜெர்மனி. உங்களுக்கு இதுல நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இது வந்து பாருங்க, இங்க வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு, இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. ஓகேவா? இங்க என்னன்னா இந்த மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது வந்து கரெக்டாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். ஓகேவா? அதுதான் இதை நம்ம எடுத்துக்கணும், அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கணும், அதுதான் சென்ஸ் அதோடது. பட் ஆனா இந்த ஹைலைட் பண்ணாம இருக்கு இல்லையா, இது வந்து கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும். விச் மீன்ஸ் அப்படின்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட், கரெக்டான ஃப்ரேஸா தான் இருக்கும், கரெக்டான கிளாஸா தான் இருக்கும், கரெக்டான டென்ஸ்ல தான் இருக்கும். அதுதான் அதுக்கு மீனிங். ஓகேவா? இது வந்து மேபி கரெக்டாகவும் இருக்கலாம். கரெக்டா இருந்துச்சுன்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட், நோ சப்ஸ்டிடியூஷன் ரெக்வயர்ட் நம்ம அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். ஆனா தப்பா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி டென்ஸ் எரருக்கு இந்த ஹைலைட் பண்ணாத வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க, ஷி மூவ்டு டு ஜெர்மனி, இது ஒரு பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இங்க வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இது பாஸ்ட்ல இருக்கும்போது இது எப்படி ஃபியூச்சர்ல வரும் இல்லையா? அதாவது அவங்க எது கிடைச்சதுனால என்ன பண்ணிட்டாங்க, அந்த டிகிரி கிடைச்சதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஷி மூவ்டு டு ஜெர்மனி. இது நடந்ததுனாலதான் இது நடந்திருக்கு. ஓகேவா? அப்ப இதுக்கு முன்னாடியே இது நடந்துருச்சு. அப்ப இது எப்படி இருந்திருக்கணும், இதுவும் பாஸ்ட்ல தான் இருந்திருக்கணும். ஆனா இங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஃபியூச்சர் டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்ப இது கண்டிப்பா தப்பு தானே. ஸோ இது கண்டிப்பா ராங்னா இந்த பி ஆப்ஷன் வராது. ஓகேவா? ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கணும். பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கணும் அப்படின்னா இங்க கெட்ன்னு இருக்கா, கெட்டோட பாஸ்ட் டென்ஸ் என்ன, காட். இந்த காட்டுங்கிற வேர்டு இருக்கணும். அந்த ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஏல வந்து ஷி கெட்ஸ் அப்படின்றது என்ன, V5, இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வராது. சி பாருங்க, ஷி கெட், இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது இது ஹீ ஷீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம், இது ஐவி யூதேக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் வராது. நெக்ஸ்ட் பாருங்க, ஆஃப்டர் ஷி காட், இந்த காட் தான் பாஸ்ட் டென்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நமக்கு இங்க தேவை ஒரு பாஸ்ட் டென்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் ஷி காட் ஹர் டிகிரி, she moved to Germany. So D is the right answer. So last year கேட்ட question.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் படிச்சு பாருங்க. Okay, she was deeply affected by the news. She was deeply affected by the news to the point of tears. To the point of tears. So இங்க highlight பண்ணிருக்க words பாருங்க. Affected by. Yes, இந்த ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிளியரா தெரியணும். Affect versus effect. Affect versus effect. இந்த affect இருக்கு இல்லையா, இது வந்து verbல மட்டும்தான் வரும். அதுவே இந்த effect இருக்கு பாருங்க, இது nounலயும் வரும், verbலயும் வரும். ஓகேவா? nounலயும் வரும், verbலயும் வரும். ஸோ இந்த effectக்கு verb meaning என்ன அப்படின்னா making a change. இந்த verb meaning வந்து making ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. ஓகேவா? அதுதான் வந்து இந்த எஃபெக்ட். ஸோ இன்னொரு நவுனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ரிசல்ட் ஆஃப் சம்திங். இதோட விளைவு என்னவா இருக்கும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் இது ரிசல்ட் ஆஃப் சம்திங். அதுவே இந்த அஃபெக்ட் இருக்கு இல்லையா, இந்த அஃபெக்டோட மீனிங் பாருங்க. அதாவது என்னன்னா facing emotional feeling, emotionally affect ஆகிறது, emotional feelings, emotionally பாதிக்கப்படுறது affect. ஓகேவா? ஓகேவா? ஸோ இது இம்பேக்ட் ஆகிறது. அதனால அது ஒரு ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதனால இம்பேக்ட் ஆகிறது, பாதிக்கப்படுறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த வேர்ட்ஸுக்கான மீன். இங்க வந்து இந்த வேர்ட்ல இங்க நவுன் வருமா வேர்ப் வருமா இதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, she was, ஷீன்றது சப்ஜெக்ட், அஃப்கோர்ஸ் ப்ரொனவுன். ஓகேவா? வாஸ்ன்றது ஹெல்பிங் வேர்ப், டீப்லி ly இது வந்து என்ன adverb. இங்க ஒரு adverb வந்துருச்சுன்னா இங்க என்ன adverb எதை டிஸ்கிரைப் பண்ணும்? ஒரு adjective ஒரு verb டிஸ்கிரைப் பண்ணும். இங்க adjective வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இங்க இருக்கிறதே வந்து ஒன்னு noun இல்ல verb இல்ல verb இதுதான் இருக்கு. அப்ப கண்டிப்பா இங்க verb தான் வரணும். verbல இங்க affected இருக்கு. ஸோ verbல இதுவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு மீனிங் என்ன? எஃபெக்ட்ன்றதுக்கு மேக் அ சேஞ்ச். அதாவது இங்க வந்து டியர்ஸ்னு ஒரு வேர்ட் வந்திருக்கு பாருங்க. அந்த நியூஸ் கேட்டதுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த சென்டென்ஸ் இருக்கு. ஓகேவா? இங்க மேக் அ சேஞ்சுக்கு ஏதாவது இங்க வந்து வேலை இருக்குதா? ஸோ இல்ல. ஸோ இந்த எஃபெக்ட்ன்ற வேர்ட் வந்து இங்க கண்டிப்பா வரப்போறது இல்லை. எஃபெக்ட் நம்ம இங்க யூஸ் பண்ண போறது இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ அஃபெக்ட் அப்படின்றதான் கரெக்ட். ஸோ இப்போ என்ன வரணும்னா எஃபெக்டட் இல்ல, அஃபெக்டட் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எமோஷனலி டவுன் ஆயிருக்காங்க. ஓகேவா? affected by the news. affected by affectக்கு மீனிங் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகுது. இதுக்கான டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத அவங்க திரும்ப உங்களை செக் பண்றாங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ she was deeply affected by the news to the point of tears. so affected by is the right answer. போன வருஷம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. my mother asked me who did accompany me to the airport.
அம்மா கேக்குறாங்க உங்க கூட யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லி, ஏர்போர்ட்டுக்கு யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ பாருங்க, மை மதர் ஆஸ்க்டு மீ ஹூ டிட். கைஸ் இது வந்து எப்படி இருக்கு, இன்டைரக்ட் ஸ்பீச்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இது வந்து பேசும்போது இங்க வந்து என்னன்னா who did accompany இந்த மாதிரி பேஸ் ஃபார்ம்ல வர தேவையில்லை. இது கம்ப்ளீட் பாஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டைரக்டாவே இந்த V2 verbs நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா இங்க அதானே இருக்கு, அது மாதிரி தானே இருக்கு. மை மதர் ஆஸ்ட் மீ who did accompany இல்ல who accompanied. who accompanied me to the airport. ஆப்ஷன் பார்க்க who accompanied me must இல்ல, who accompany வராது, whom I was இல்ல, இதெல்லாம் வராது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். இது லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Monik said that it is mandatory that each student pay his her tuition fees every month. Every month tuition fees வந்து pay பண்ணணும்னு சொல்றாங்க. each student எனக்கு each student pay, each student அப்படின்றது ஒரு ஸ்டூடெண்ட்டே நம்ம அது மென்ஷன் பண்ணும்போது அது வந்து சிங்குலர், அதாவது ஒவ்வொரு ஹெட்டையுமே நம்ம மீன் பண்றோம். அதனாலதான் ஹிஸ் ஹர்ன்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ இப்போ ஒரு ஹெட்டையும் நம்ம மீன் பண்ணும்போது அது வந்து எப்படி வரணும்னா சிங்குலர் வெர்பா வந்திருக்கணும். பே இல்ல பேஸ், V5 வெர்ப் வரணும். ஓகேவா. ஸோ பெய்டும் இல்ல, பே இல்ல பேஜ், பேஜ் இல்ல பேஸ், PAYS. So B is the right answer. Okay, இதுவும் லாஸ்ட் வீக் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Once the seminar was over, the host gave up the certificates to the active participants. செமினார் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இங்கே ஹைலைட் பண்ணியிருக்க வேர்ட்ஸ் பாருங்க. கேவ் அப். கேவ் அப் அப்படின்னா என்னன்னா கிவ் அப் தெரியும் தானே கைஸ் இந்த வேர்டு உங்களுக்கு. ஸ்டாப் ட்ரைங், ஸ்டாப்டு ட்ரைங் பாஸ்ட்ல இருக்கு இல்லையா. ஸோ ஸ்டாப்டு ட்ரைங். இங்கே வந்து என்னன்னா இஷ்யூ பண்றாங்க. இஷ்யூ பண்றதுக்கு என்ன வரும் அப்படின்னா கேவ் அப் இல்ல கேவ் அவே. கேவ் அவே, கேவ் அவே இஸ் த ரைட் ஆன்சர். இதெல்லாம் வராது. லாஸ்டே கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மோனிகா செட் டு ஹர் மதர் தட் ஐ ஹாவ் பாஸ்ட் த எக்ஸாமினேஷன். இங்க பாருங்களேன், இது வந்து என்ன, இது வந்து எப்படி இருக்கு, கொட்டேஷன்ஸ்குள்ள வந்துருச்சு இல்லையா. கொட்டேஷன்ஸ்குள்ள எது வரும், டைரக்ட் ஸ்பீச் தான் கைஸ். இங்க பாருங்க, டைரக்ட் ஸ்பீச் வருமா, நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன். மேம் டைரக்ட் ஸ்பீச் வருமா வராதான்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க இல்லையா. ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்லாம் வருமா வராதான்னு தயவு செஞ்சு படிச்சுட்டு போயிடுங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் பார்த்துட்டு போயிடுங்க. ஏன்னா இங்க பாருங்க என்ன இருக்கு, இங்க வந்து இது வந்து ஒரு டைரக்ட் ஸ்பீச் சென்டென்ஸ். இதை கொடுத்து உங்ககிட்ட என்ன கேட்குறாங்க, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கேட்குறாங்க. இதுல கரெக்ஷன் இருக்குதா இல்லையான்னு சொல்லுன்னு கேட்குறாங்க. ஓகேவா. நீங்க கம்ப்ளீட்டா இந்த டாபிக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்லாம் கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. போன வருஷம் கேட்டும் இருக்காங்க. இப்ப டென்ஸ் எரர் வருது அப்படின்னா டென்ஸ்ல தானே ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் இருக்கு. இப்போ டென்ஸ் வேற டாபிக்ல இருக்குதா, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் வேற டாபிக்ல இருக்குதா, இல்லையா. ஸோ இது படிச்சுக்கோங்க கண்டிப்பா. இது வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு போயிடாதீங்க. கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா அட்டன் பண்ற அளவுக்கு நாலேஜோட போய்க்கோங்க. ஓகேவா. நான் திரும்ப சொல்றது அதுதான். நிறைய ஆஸ்பிரண்ட் வந்து எம்டிஎஸ் லெவலுக்கு இதெல்லாம் வராது மேம் சொல்லி ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஆனா வந்துகிட்டு தான் இருக்கு. நீங்களே பாருங்க, போன வருஷம் கேட்டிருக்காங்க, லாஸ்ட் இயர் வந்து இது கேட்டிருக்காங்க. இது என்ன, இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கு. டைரக்ட் ஸ்பீச்ன்றது என்ன, நரேஷன் வந்து கொஸ்டின் வந்து தானே இருக்கு. இதுல இருந்து என்ன பண்ண சொல்றாங்க, கரெக்ஷன் பண்ண சொல்றாங்க. ஸோ இதுக்கு நமக்கு என்ன தெரியணும், அது நாலேஜ் இருந்துச்சுன்னா தான் கரெக்டா அட்டன் பண்ண முடியும். இல்லைன்னா ஏதோ ஒன்று அட்டன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ராங் ஆயிடும், கண்டிப்பா மைனஸ்ல போயிடும், நெகட்டிவ் மார்க் உண்டு. ஓகேவா. ஸோ இந்த டாபிக்ஸை நல்லா பார்த்துக்கோங்க, திரும்ப பார்த்துக்கோங்க. நான் ஷார்ட்ஸ்லையும் கூட எடுத்துட்டு வரேன். ஓகேவா.
நேற்று 2 days முன்னாடி கூட ஒரு ஆஸ்பிரண்ட் மெசேஜ் பண்ணி மேம் இதெல்லாம் வராது தானே, நான் படிக்க வேணாம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அப்போவும் அவங்ககிட்ட அதான் சொன்னேன், நீங்கள் படிக்க வேணான்னு இல்லை, ஒன்ஸ் பார்த்துக்கோங்க, வந்துச்சுன்னா அட்டன் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகிக்கோங்கன்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதே தான். இங்கிலீஷில் 25 out of 25 டார்கெட் பண்ணுங்க. இங்கிலீஷில் நீங்கள் 25 out of 25 டார்கெட் பண்ணிங்கன்னா தான் ஜிஎஸ்ல கண்டிப்பாக ஃபுல் மார்க் எடுக்க முடியாது. அந்த கொஞ்சம் மார்க் போகும் இல்லையா, 1 or 2 or 3 or 4 அந்த மாதிரி போகிற மார்க்ஸை வந்து ஈவன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் ஃபுல் மார்க் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் முடியும். இதுலேயும் நீங்கள் செலக்டடாக படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா அப்போ வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறது கஷ்டம்தான். ஓகேவா? நான் நம்ம கிளாஸ் பார்க்க எல்லா ஆஸ்பிரண்ட்க்கும் சொல்கிறது அதே தான். ஒரு சில டாபிக்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், படிங்க. எம்டிஎஸ்க்குன்னு ரொம்ப செலக்டடாக மட்டும் படிச்சுட்டு போயிடாதீங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, இந்த கொஸ்டின் என்ன இருக்கு, ஐ ஹாவ் பாஸ்ட் த எக்ஸாமினேஷன் அப்படின்றது இட்ஸ் அ டைரக்ட் ஸ்பீச், கொட்டேஷன்ஸ்குள்ளேயே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி கொட்டேஷன்ஸ்குள்ளே வரும்போது என்ன வரணும், அந்த பர்சன் யாரு என்ன சொல்றாங்கன்றத முடிஞ்சிட்டு இதோடயே கமா வந்துட்டு என்ன வரும், இந்த கொட்டேஷன் ஸ்டார்ட் ஆயிடும் இல்லையா. இந்த தட் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம், இன்டைரக்ட் ஸ்பீச்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இந்த கொட்டேஷன்ஸை ரிமூவ் பண்றதுக்காக நம்ம இந்த தட்டை யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இங்க வந்து தட் வரக்கூடாது, அதுதான் இங்க எரர். ஓகே, தட் இல்லாம எந்த சென்டென்ஸ் இருக்கோ அதுதான் கரெக்ட். பி ஆப்ஷன் நோ இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா வராது, ஏன்னா இங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. பில தட் இருக்கு, டில தட் இருக்கு, சில தான் தட் இல்லை. ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க, லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. He is the healthy person I have ever met in life. நான் லைஃப்ல மீட் பண்ணதுல இவங்க தான் ஹெல்தி பர்சன் சொல்றாங்க. ஹெல்தி இது ஒரு இங்க த இருக்கு, பர்சன் ஆட்ஜெக்டிவ். ஸோ பாருங்க, இது வந்து என்ன, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன். healthy, healthier, healthiest, positive, comparative, superlative. த வந்துருச்சு இல்லையா, அப்போ நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரி தானே அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஹெல்தியஸ்ட் தான் கரெக்ட். ஹெல்தியர் இல்லை, ஹெல்தியஸ்ட், மோர் ஹெல்தி, மோஸ்ட் ஹெல்திலாம் வராது. ஹெல்தி, ஹெல்தியர், ஹெல்தியஸ்ட் இதுதான். ஸோ ஹெல்தியஸ்ட் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? லாஸ்ட் கேட்ட கொஸ்டின் பாருங்க, திரும்ப திரும்ப அந்த நான் சொல்ற செலக்டடா சொல்ற டாபிக்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஆட்ஜெக்டிவ்ல டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன், டென்ஸ்ல ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டென்ஸ்லயே வந்து டேக், கொஸ்டின் டேக், அப்புறம் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், அப்புறம் கண்டிஷனல்ஸ். இந்த டாபிக்லாம் விட்டுறாம பாருங்க, கண்டிப்பா 100% கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. we can observe, guys இது ஹோம்ஒர்க், இது வந்து ஹோம்ஒர்க். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இதுவும் லாஸ்ட் கேட்ட கொஸ்டின் தான். ஹைலைட் பண்ணியிருக்க வேர்ட் வந்து கேன் அப்சர்வ் ஃப்ரம். ஸோ இங்க எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்றத பார்த்துட்டு கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ கிளாஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு எஸ்எஸ்சியில், நம்ம இன்னும் அதை பற்றி எதுவுமே பேசலை. ஸ்டில் வந்து எல்லாமே சீக்கிரம் சால்வ் ஆகிட்டு நார்மலைஸ் ஆகிட்டு எக்ஸாம்ஸ் வந்து நடக்க தான் போகுது. சின்ன சின்ன மாற்றங்கள் வந்தாலும் எக்ஸாம்ஸ் நடக்க தான் செய்யும். மேபி சிலபஸ் நியூ பேட்டர்ன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. நியூ பேட்டர்ன்னாலும் அது ரொம்ப கஷ்டமான டாபிக்ஸ்லாம் கிடையாது. இதெல்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோமோ அதையும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். நான் அந்த டாபிக்ஸும் கொண்டு வரேன், அதெல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் ரொம்ப பேனிக் ஆகாதீங்க, நீங்கள் ப்ரிப்பரேஷனை பண்ணிக்கிட்டே இருங்க. எப்போ எக்ஸாம் வச்சாலும் கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராகுங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் வித் தி செஷன். நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான இங்கிலீஷ் கோர்ஸ் அண்ட் எம்டிஎஸ்க்குமே இருக்கிற 45 கிராமர் ரூல்ஸ் வந்து வித் ப்ராக்டிஸ் செஷனோட பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆக்சஸ் பண்ணாதவங்க ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் வித் தி செஷன். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.